கைத்தறி நெசவாளர்களுக்கு மானிய விலையில் நூல் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாரம்பரிய தொழில்களில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கருதப்படுவது கைத்தறி நெசவுத் தொழிலாகும். நாட்டின் கைத்தறி நெசவுத் தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 43 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 5 லட்சம் குடும்பங்கள் கைத்தறி நெசவுத் தொழிலை வாழ்வின் ஆதாரமாக கொண்டிருக்கின்றன. கடந்த நிதியாண்டில் கைத்தறி துணி வகைகள் ஏற்றுமதி 900 கோடி ரூபாயாக இருந்தது. இருந்த போதிலும் நாட்டின் ஒட்டுமொத்த ஜவுளி உற்பத்தியில் விசைத்தறி துறையின் பங்களிப்பு 60% உள்ள நிலையில் கைத்தறி துறையின் பங்களிப்பு 11% உள்ளது. இந்த நிலையில் நலிவடைந்து வரும் கைத்தறி தொழிலை காப்பாற்ற கூட்டுறவு சங்கம், ஜவுளி தொழில் நிறுவனம் மற்றும் தனியார் கைத்தறி நெசவாளர்களுக்கு மானிய விலையில் அரசு நூல் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், மருத்துவமனை, இராணுவம், ரயில்வே துறை, சிறைத்துறை, இயற்கை இடர் சீற்றங்கள் போன்ற தேவைகளுக்கு கைத்தறி துணிகளை பயன்படுத்த வேண்டுமெனவும், இதனால் கைத்தறி தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்கும் எனவும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கைத்தறிக்கு ஒதுக்கிய 11 ஜவுளி ரகங்களை விசைத்தறியில் உற்பத்தி செய்வோர் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கைத்தறி என்ற பெயரில் விசைத்தறியில் உற்பத்தி செய்யப்படும் துணிகளை ஏற்றுமதி செய்ய அரசு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் கைத்தறி நெசவு தொழிலாளர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. நூல் மற்றும் பட்டுக்கு போடப்பட்டுள்ள வரிகளை ரத்து செய்து 40% மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் கைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.